கைஸ், நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது பிப்ரவரி 22 2025 ஓப்பன் ஆன ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க் தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம டெம்பனிஸ் பாலிவுட் ஈஸ்ட் பார்க்கில் இருக்கோம். நம்ம இந்த சைடில் இருக்கோம், ஈஸ்ட்டில் இருக்கோம். நம்ம நிற்கிறது இந்த இடம். நம்ம இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வந்தோம். ஸோ நாம் இதில் இறங்கி இதுக்கு உள்ளால் போயிட்டு இந்த இடங்களெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். அதே போல் இங்கே வரும். ஸோ இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த பாலிவுட் பார்க் வந்து பிப்ரவரி 22 2025 ஓப்பன் ஆனது. பார்க்க ஒரு நல்ல இடமா இருக்குது. நல்ல ஸ்கை வியூவோட நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். உள்ளார வரும்போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு வியூ. அந்த டெம்பனிஸ் பாலிவுட் பார்க் அந்த ஈஸ்ட் சைடுக்குள்ளதுக்கு நமக்கு ஒரு இதில் அந்த பேர் வச்சிருக்கக்கூடிய டிசைனே நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த டெம்பனிஸ் பாலிவுட் பார்க். இந்த டெம்பனிஸ் பாலிவுட் பார்க் வந்து 5.28 ஹெக்டேரு. இது வந்து இப்போ ரீசெண்ட்லி ஓப்பன் ஆனதுனால இந்த இந்த வருஷத்தில் பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணதுனால ஃபுல்லாக மரங்கள் எல்லாம் வச்சு விட்ருக்காங்க. அந்த மரங்களெல்லாம் வளர்ந்து வரும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு வியூவாக இருக்கும் இந்த இடங்களில். இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க்கில் டாக் ரன் இருக்குது. அதே போல் நேச்சர் பிளே கிரவுண்ட் இருக்குது. இந்த டாக் ரன் வந்து 1200 ஸ்கொயர் மீட்டரில் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பின் பக்கத்தில் பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல பார்க்கணும்னா நேச்சர் பிளே கிரவுண்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளே கார்டன், இந்த இடத்துல நேச்சர் பிளே கார்டனும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்கள் வந்து இன்னும் ஃபுல்லாக முடியலை, 2026 முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க். எனக்கு எல்லாத்தோட இந்த பக்கத்தில் வரும்போது நமக்கு இந்த நடைபாதையில் வரும்போது உட்கார்றதுக்கு வசதியாட்டு போட்டிருக்கக்கூடிய இந்த பலகையோட சேர்ந்த அந்த மரத்தை வெட்டி செதுக்கி வச்சிருக்கக்கூடிய இது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான லுக்கை கொடுத்துருக்கு. நமக்கு உட்கார்றதுக்கு நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது இந்த இடங்கள்ல. இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம இதில் இந்த இடங்களில் உட்காந்து ரசிக்கிறதுக்கு நம்ம காலையிலே வந்தோம்னா கொஞ்சம் நல்ல இடமா இருக்கும். அதே போல் ஈவினிங் வந்தோம்னாலும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க். நாம் இந்த இடத்துல இறங்கி தான் பிளே கார்டனை போய் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த டாக் ரன் உள்ள இடமும் இந்த பக்கம் தான் இருக்குது, பார்க்க போகிறோம். இந்த பிளே கார்டனுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். வெல்கம் டு த நேச்சர் பிளே கார்டன். இந்த பிளே கார்டனில் ஒரு 5 இடமாட்டம் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துல 1 வந்து ஸ்விங் செட்டு, 2 வந்து ஸ்டெப்பிங் ட்ரங்க் அண்ட் த லெக்ஸ், 3 வந்து சாண்ட்ஸ் பிளே அண்ட் லெக் பிளே ஏரியா, 4 வந்து பேலன்சிங் லெக்கு, 5 வந்து லெக் ஸ்ட்ரெம்ஸ். இப்படி ஒரு 5 விதமான இன்ஃபர்மேஷன் உள்ள பிளே கார்டனாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல வயசு வந்து 2லேருந்து 12 வயசுக்குள்ளால உள்ள குழந்தைகளுக்கு உள்ள இடமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த நேச்சர் கார்டன். இந்த இடங்களுக்குள்ளாலே நமக்கு இதில் பார்க்கும்போதே பூக்களெல்லாம் வச்சுருக்கும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த நேச்சர் கார்டன். இந்த பேக்ரவுண்டு வியூவில் நமக்கு இந்த இடங்களில் பார்க்கும்போதே ஒரு நல்ல இடம். ஸ்கை வியூவோட நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த பிளே எக்யூப்மெண்ட் ஏரியா வந்து 5லேருந்து 12 வயசு உள்ளவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடல்ட் சூப்பர்வைசன் இஸ் ரிக்வயர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நம்ம குழந்தைகளை வச்சு ஊஞ்சலில் விளையாட வைக்கிறதுக்கும் நம்ம சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த லெக் ட்ரெயிலு
அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள்லாம். இந்த இடங்கள்லாம் அந்த செடிகளெல்லாம் வச்சு அந்த பூக்களோட ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த பூக்கள் சின்னதாட்டு இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் ஒரு நல்ல லுக்காக இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தான் வச்சு விட்ருக்காங்க செடிகளெல்லாம், நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெக் பேலன்சிங்குள்ள அந்த லெக் ட்ரெயில் இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி நம்ம குழந்தைகளோட வந்து விளையாடுறதுக்கு இந்த இடங்கள் ஒரு நல்ல இடமா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த இடம், இந்த இடத்துல கனகாமரம், இந்த இடங்களில் பாருங்களேன், இந்த இடங்களில் நின்று நம்ம அந்த இடங்களில் ஒரு பேக்ரவுண்டில் இருந்து அந்த ட்ரெயினை பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடம். இந்த இடத்துல பாருங்கள் கனகாமரம், கனகாமரப்பூ இந்த இடங்களில் நிறையா இருக்குது. அப்படி ஒரு நல்ல ஒரு கார்டனாக இருக்குது இந்த நேச்சர் கார்டன். இந்த இடத்துக்குள்ளால் மண்ணில் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. பலகையை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. பலகையை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த கடல் மண்ணை கொண்டு உள்ளே இறக்குன அந்த லுக்கிங் ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது. குழந்தையோட விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குது. அதே போல் அந்த இடத்துல லெக் பேலன்சிங்க்கு அந்த குழந்தைகள் ஸ்டெப்பாக ஏறி இறங்குறதுக்கும் உள்ள இடமும் நல்ல இடமா இருக்குது இந்த இடத்துல. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பொலிவார்டு பார்க். நல்ல ஒரு வியூவாட்டம் இருக்குது இந்த இடங்கள்லாம். அந்த ட்ரெயின் போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு வசதியாட்டம். இந்த இடத்துல 1200 ஸ்கொயர் மீட்டரில் இருக்கக்கூடிய அந்த டாக் ரன்னுக்கு போகக்கூடிய இடங்களுக்கு அந்த ஜல்லியோட போட்டிருக்கக்கூடிய நடை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. நமக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காலுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளையும் கொடுக்கும். இந்த இடங்களில் நம்ம அந்த செல்ல பிராணிகளோடு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த 1200 ஸ்கொயர் மீட்டரில் உள்ள டாக் ரன் ஏரியாவும் நல்ல இடமா இருக்குது. டாக் ரன் ஏரியாவுக்கு நம்ம வந்தது ஒரு வழி, இன்னொரு வழி வேலை நடந்துட்டு இருக்குது. 2026 முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த டாக் ரன்னுக்குள்ள வழி இந்த இடத்துல அப்படியே அந்த லாஸ்ட் வரை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாக் ரன்னுக்கு இந்த டாக் ரன் ஏரியாவுக்கு ஒரு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னலாம் பண்ணியிருக்கணும், உங்கள் டாக் கண்டிப்பாக வேக்சின் போட்டிருக்கணும், க்ளீன் அப் ஆஃப் த யுவர் டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் ஓனர் வந்து அந்த டாகுடைய ஓனர் வந்து கூட வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் நாய்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்சின் போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நிறையா இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடம் தான் அந்த டாக் ரன் ஏரியா. 1200 ஸ்கொயர் மீட்டரில் உள்ளது. இது வந்து வேலையே நடந்துகிட்ருக்குது. இந்த டாக் ரன் ஏரியா வந்து டிசம்பரில் எண்ட் ஆஃப் டிசம்பரில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. 2026 மார்ச்சில் இந்த டாக் ரன்னுக்குள்ள அக்சஸ் எல்லா இடமும் கிளியராக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷனில் இதுவும் அதோட சேர்ந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பொலிவார்டு பார்க். ஸ்கை வியூவோட ஒரு நல்ல இடம். இந்த இடத்துல பார்த்தோம்னா குழந்தைகள் பேலன்ஸ் பண்ணி வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ப்ளே கிரவுண்டு, அந்த வுட்டோட பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாட்ட அந்த நேச்சர் கார்டனில் இருக்கக்கூடியது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. அப்படி இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பொலிவார்டு பார்க் ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துலையே நம்ம இந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு கீழ் பக்கத்தில் நமக்கு ஃபிட்னஸ் கார்னர் வச்சுருக்காங்க இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பொலிவார்டு பார்க்கில். அப்படி அதில் தண்டவாளத்துக்கு கீழே இருக்கிறதுனால ஷெல்டரோடு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடம். மழை பெஞ்சாலும் நனையாத அளவுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நாம் இப்போ நிற்கிறது ஈஸ்ட் டெம்பனிஸ் பொலிவார்டு பார்க்கில் உள்ள பின்பக்கம்னு சொல்லும்போது நமக்கு இந்த இடத்துல போனோம்னா டெம்பனிஸ் ஈகோ கிரீன் பார்க்குக்கு போகலாம். இதில் இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பொலிவார்டு பார்க்கோட சேர்ந்தது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபிட்னஸ் கார்னர். இந்த ஃபிட்னஸ் கார்னரு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பொலிவார்டு பார்க்கில். நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. மேலே ஷெல்டரே தேவையில்லை, ஏன்னா ரயில்வே ரோடு இருக்கிறதுனால ஃபுல்லாக அந்த இடத்துல கவர் ஆகிருக்குது. நல்ல ஒரு இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த இடங்களில் நிறையா புறாக்கள் எல்லாம் பார்க்கலாம்.
இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க் வந்து 5.28 ஹெக்டர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓப்பன் ஆனது February 2025 இந்த வருஷத்தில் February 22 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த டெம்பனிஸ் ஈஸ்ட் பாலிவுட் பார்க்கிலேருந்து நாம் யூகோ க்ரீனுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. நம்ம இந்த காலையிலே இல்லைனா ஈவினிங்கில் நம்ம ஒரு ரன்னிங் போயிட்டு வரோம்னா நல்ல வசதியாக இருக்குது. இந்த இடத்துல டாக் ரன் வசதியும் இருக்குது. அந்த இடங்களில் அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க்கு. நமக்கு ஒரு சைடில் பார்க்கு, அதுக்கு அடுத்தால இந்த பாலிவுட் பார்க்கு ப்ளஸ் அந்த நம்ம ஹெச்டிபியெல்லாம் சுற்றி இருக்கிறதுனால நமக்கு இந்த இடங்களில் நடந்து வந்து கொஞ்சம் ஜாகிங் போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க். நம்ம நைட் டைமில் இந்த இடங்களில் வரும்போது இந்த லைட்டெல்லாம் வரிசையாக வச்சுருக்கனால நமக்கு அந்த லைட்டோட போயிட்டு வரதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள். நமக்கு இந்த இடங்களில் வந்துக்கிட்டு பஸ் எடுக்கணும்னா ஆப்போசிட்லேயும் பஸ் எடுக்கலாம். இந்த இடத்துல ஒவ்வொரு பிரிட்ஜ் ஹெட்டை மாறினோம்னா நமக்கு பஸ் எடுக்கலாம். ஓவர் ஹெட் பிரிட்ஜுக்கு நல்ல ஒரு வசதி. இந்த இடத்துல லிஃப்ட்டும் இருக்கிறதுனால எல்லா வயதினருக்கும் போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் நாம் இதில் நடந்து வரும்போது இந்த புல் தரையோட உள்ள தரையும் ப்ளஸ் நமக்கு இந்த இடத்துல காங்கிரீட்டு போட்டிருக்கக்கூடிய இந்த வாக்கிங் பார்த்தோம், பக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த இடங்கள். இந்த இடத்துல நம்ம உட்காந்து இந்த ட்ரெயின் போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல அந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க்குக்கு முன்னாடி இந்த இடங்களில் ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்தோடு இருக்குது. இந்த இடத்துல நமக்கு நடந்து போகிறதுக்கு அதே போல் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு நல்ல வசதியான இடம் மட்டும் நல்ல விதிவாக இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பும் இருக்கிறதுனால இன்னும் ஒரு நல்ல அழகான இடமா இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க் வந்து டெம்பனிஸ் அவென்யூ 12 இருக்குது. நாம் அந்த வழியில் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இப்படியே போய் அந்த மெயின் கேட்டுக்கு போவோம். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க். நமக்கு இந்த இடங்களில் அப்படியே ஒரு ஜாகிங் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடம். அதே போல் இந்த இடங்களில் இப்போ தான் இந்த பார்க்கை ஓப்பன் பண்ணதுனால இந்த இடங்களில் இப்போ தான் மரங்களெல்லாம் வச்சு வளர்ந்துட்டு வருது. ஸோ இந்த மரங்களெல்லாம் ஃபுல்லாக வளர்ந்து வரும்போது ஒரு நல்ல ஒரு பார்க்காக இருக்கும் இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க். இந்த பார்க்குக்குள்ளாலே நாம் இந்த இடத்துல பார்க்கலாம் மரத்தை வெட்டி அந்த மரத்திலே போட்டிருக்கக்கூடிய அந்த உட்காந்து ரசிக்கக்கூடிய இடம். நமக்கு உட்கார்றதுக்கு ரிலாக்ஸாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு வசதியான இடமா இருக்குது. இந்த ஈஸ்ட் பார்க்லேருந்து வெஸ்ட் பார்க்குக்கு போகிற ஒரு 200 மீட்டர் வித்தியாசத்தில் தான் இந்த வெஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க்கும் இருக்குது. நல்ல ஒரு அழகான வியூவு, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கை வியூவோட இந்த இடங்களில் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள். நம்ம இதில் பார்த்தாலே தெரியும் மரத்தை வெட்டி அந்த மரத்தை அப்படியே கொண்டு உட்கார்றதுக்கு வசதியாக போட்டிருக்குது. நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. நாம் இந்த இடத்துல முடிக்கிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணது அந்த இடம். நாம் ஸ்டார்ட் பண்ணி நாம் அப்படி உள்ளே போயிட்டு இந்த பக்கம் வந்தோம். நாம் இந்த இடத்துல முடிக்கிறோம். இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க்கில் நமக்கு பைசைக்கிள் பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் வசதிகள் இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த பக்கத்தில் டெம்பனிஸ் ஈகோ க்ரீன் பார்க்குக்கு போகிறதுக்குள்ள வழியாகவும் இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க். நாம் அன்னைக்கு பார்த்தது ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க். இந்த இடத்துக்குள்ளால் உள்ள இடங்களை தான் நம்ம பார்த்தோம் அன்னைக்கு. ஒரு நல்ல ஒரு அழகான இடமாகவும் இருக்குது. இந்த இடத்துல ரயில்வே ரோட்டுக்கு கீழே நமக்கு ஒர்க் அவுட்டம் பண்ணுறதுக்கு வசதி இருக்கிறதுனால ஒரு நல்ல இடமா இருக்குது. காய்ஸ், நாம் அன்னைக்கு பார்த்தது ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க்கு. புதுசாக ஓப்பன் ஆன பார்க்கு. சில மரங்களெல்லாம் வச்சு இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. நேச்சர் கார்டன் ஒரு நல்ல இடமா இருக்குது. குழந்தைகளோட விளையாடுறதுக்கு டாக் ரன் ஏரியாவும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த ஈஸ்ட் டெம்பனிஸ் பாலிவுட் பார்க்கு. நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.